எக்ஸாம்ஸ் ஆங்கிலத்தில் எப்படி கூடுதலாக மார்க்ஸ் எடுக்கிறாங்க சம்பந்தமா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டாவே இருக்கும். அது சிலர் அதுல இருந்து சறுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்கு. இது என்ன காரணம்டா எக்ஸாம் சம்பந்தமாக, அதாவது எப்படி அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்றது சம்பந்தமாக நமக்குள்ள ஒரு தெளிவான ஒரு ஐடியா ஒன்று இல்லை. இப்ப அதை உண்மையா உடைக்கிற விதமா நாம என்னன்னா, இப்ப இங்கிலீஷ்ல கூடுதலா எப்படி மார்க்ஸ் எடுக்கிறது, இல்லாட்டி இங்கிலீஷ்ல எந்த ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லையும் எந்த ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம்லையும் கூடுதலா எப்படி மார்க்ஸ்ங்கிறது சில நிரூபிக்கப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. அது ஒரு 6-7 முறைகள் இருக்கு. அந்த 6-7 முறைகள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகி விடுறேன். அதுல இருந்து நீங்க அதை சரியா நீங்க ஃபாலோ பண்ணிடலாம், கூடுதலான மார்க்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது ஒரு குயிக்கான ஒரு ப்ரோக்ரஸா இருக்காது. இதை நீங்க என்ன நினைச்சா இப்போ ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம் இப்ப வாரக்கிழமை எக்ஸாம், இந்த கிழமை நீங்க ஃபாலோ பண்ண துவங்கினா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். சில டிப்புகள் ஒர்க் அவுட் ஆகும், சில ஆக மாட்டேன். ஆகவே இதை நீங்க தொடர்ச்சியா நீங்க ஒரு ப்ரோக்ரஸ் லெவல்ல இல்லாட்டி ஒரு கன்சிஸ்டன்சியா அதை கொண்டு போறது உங்களுக்கு நல்ல. இப்படி கொஞ்சம் டிப்புகளை நான் சொல்லுங்க, அதில் நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வார அடுத்த ஒரு வார எக்ஸாம்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதில் முதலாவது விஷயம் என்னன்னா, எக்ஸாம் பெற்றோன்னு நீங்க சரியா புரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இந்த எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லி, அந்த இங்கிலீஷ் பாடத்துக்கான எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க சரியா விளங்கி வச்சுக்கணும். அது லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்ததுனாலும் அது ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெற்றோனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கே போகும். காம்படிஷன் எக்ஸாம்ஸ் அது வரக்குள்ள ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்கு எதிராக ஏற்ற மாதிரி அது மாறும். எல்எல்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நடக்கப்படுற போட்டி பரீட்சையில என்ன பெற்ற அது வெறும் மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பழைய பாஸ் பேப்பர்களை வச்சு, அதாவது கடந்த கால வினாக்களை வச்சு நீங்க என்ன ஓரளவுக்கு அனுமானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல நீங்க மெயினா செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க அதுல கூடுதலான புள்ளிகளை தரக்கூடிய செக்ஷன்ஸ் எதுங்கிறத நீங்க கட்டாயம் அறிஞ்சு வச்சுக்கணும். அதுல கூடுதலான ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவசியம். இப்போ ஹை ஸ்கோரிங் செக்ஷன்ஸ் என்ன இங்கிலீஷ்ல அநேகமாவது கம்ப்ரஹென்சிவ்லையும் எஸ்ஐலையும், அதாவது சில கிழவித்தலும் கட்டுரை கேள்விகள் தான் கூடுதலாகும். அதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை கூடுதலான ஃபோக்கஸை கொண்டு போகும். டிப் நம்பர் 2, ரெண்டாவது டிப் என்னன்னா, கிராமரையும் ஒக்காபுலரையும் கூட்ட வேண்டியது மிக அவசியம். கிராமரையும் ஒக்காபுலரையும் கூட்டும். ஒக்காபுலரின்னு சொல்ல சொற்களஞ்சி. எந்த ஒரு மொழியை நீங்க படிக்கிறதுன்னு சொன்னாலும் முதலாவது நீங்க என்னன்னா ஒக்காபுலரிங்கிறது கடும் அவசியம். கிராமர்னு சொல்ற விஷயம் முக்கியம்னு சொன்னாலும் ஒக்காபுலரி அதை விட முக்கியம். அதாவது நிறைய சொற்கள் உங்களுக்கு தெரியும் போது நீங்க அதை வெளிப்பாடுறதுக்கோ இல்லாட்டி அது சம்பந்தமாக பேசவோ நீங்க முடியவே. அந்த ஆங்கிலம் அதே மாதிரி தான், அதுவும் ஒரு மொழின்றத ஆங்கிலம் ஒரு மொழி. அதே வகையில ஒக்காபுலரி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நிறைய ஒக்காபுலரி நீங்க அதுக்குள்ள கொண்டு வரணும். மற்றது யூஸ்வலான இந்த நம்ம இங்கிலீஷ்ல இருக்கிற டென்சஸ் அல்லது ப்ரீபோசிஷன், சப்ஜெக்ட், வெர்ப் அக்ரிமெண்ட், பங்க்சுவேஷன்ஸ், இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது சம்பந்தமா அவங்களுக்கு முந்தி தெரிய முடிச்சது இன்னும் கொஞ்சமாக ப்ரஷ் அப் பண்ண வேண்டியது அவசியம். சரியா? இதுல என்னண்டா, நீ ஒவ்வொரு நாளைக்கும் சும்மா ஒரு டிப்பா சொல்லுன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க 5 புதிய வார்த்தைகளை தெரியுறது, அது சம்பந்தமா விளங்கி எடுக்கிறது உங்களுக்கு இந்த ஒக்காபுலரி கூட்டுறதுக்கு மிக உறுதுணையா இருக்கு. மற்றது என்னண்டா, இன்னொன்று ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். மூணாவது டிப் ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். எழுதுறதை நீங்க சரியா எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு கட்டுரையில கூட இன்ட்ரடக்ஷன்ஸ், பாடி, கன்க்ளூஷன்ஸ், இந்த பாடுகள் எப்படி வருங்கிற விஷயத்தை நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது சம்பந்தமான ப்ராக்டிஸ் நீங்க எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு சரியா எழுத தெரியும், ஒரு கட்டுரை இல்லாட்டி ஒரு கடிதத்தை எழுத தெரியுமான்னு சொன்னா அது நீங்க மேலும் மேலும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கக்குள்ள இன்னும் உங்களுக்கு அது ஃப்ளூவெண்ட் ஆகும். அது இன்னும் உங்களுக்கு பழக்கத்துக்கு வரக்குள்ள உங்களுக்கு கூடுதலான புள்ளிகள் அதை பெற்று தரதுக்கான வாய்ப்பை தரும். அடுத்தது 4வது விஷயம் கம்ப்ரஹென்ஷன், கிடைத்தல். ஒரு பந்தியத்தை வந்து உங்களுக்கு அதுல கேள்விகளுக்கு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அதை எப்படி சேருங்கிறது, அந்த கேள்வியை எப்படி அணுகிறங்கிற விஷயத்துல நீங்க மிக தெளிவா இருக்கணும். இப்ப உண்மையா ஒரு கம்ப்ரஹென்சேஷன்ஸ் எப்படி சேருன்னு சொன்னா, நாம அதாவது கேள்விகளை முதல்ல அதை வாய்ச்சி கேள்விகளை கிடைத்து போட்டு நீங்க வாசிக்க துவங்கினா உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு உடனடியாக விடையல் வரும் மாதிரி. ஸ்கிம்மிங், ஸ்கேனிங் சொல்லி ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கு. அதாவது மேலோட்டமாக வாசிக்கிற, அடுத்தது ஆழ்ந்து வாசித்தல். இந்த 2 விஷயத்தையும் நீங்க செய்யக்குள்ள மொத்தமான விடையை பெறதுக்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். நீங்க அதை குயிக்கெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நான் முந்தி சொன்ன மாதிரி அடுத்தது என்னன்னா, உங்களோட டைமை நீங்க சரி எஃபெக்டிவா நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப டைமை நீங்க மேனேஜ் பண்றது எப்படின்னு சொன்னா,
எந்த கொஷின்ஸுக்கு கூட டைம் அலோகேட் பண்ணணுமோ அந்த கொஷின்ஸுக்கு மட்டும் தான் கூட டைம் அலோகேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி என்ன முடிஞ்சதுன்னா அடுத்ததுக்கு மூவ் ஆகி போட்டும் இதுக்கு பிறகு வர மாதிரி செய்யணும். சரி, அப்போ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு 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 மோக் எக்ஸாம் இல்லாட்டி மாடல் எக்ஸாம்ஸ்ல நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து இல்லாட்டி அந்த எக்ஸாம் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள நீங்கள் அதை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ மற்ற டிப் என்னன்னு அடுத்த டிப் பாஸ் பேப்பர்ஸோட கட்டாயம் நீங்கள் திரும்ப செய்ய வேண்டியது அவசியம். பாஸ் பேப்பர்ஸ் நீங்கள் ரியல் எக்ஸாம் கண்டிஷன்ஸில், அதாவது வீட்டையோ இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலையோ ரியல் எக்ஸாம் கண்டிஷன்ஸில், அதாவது ஒரு எக்ஸாம் நடக்குதுங்கிற இமேஜினேஷனோட டைமை வச்சு இந்த நீங்கள் பாஸ் பேப்பர்ஸோட நீங்கள் கண்டினியூவாக செய்யக்குள்ள, அதாவது தொடர்ந்து செய்யக்குள்ள என்னன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் பேட்டர்ன் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும். அதாவது அது ஒரு ஒரு அது பழக்கத்துக்குள்ள வரும். வந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்னா உங்களுடைய ஸ்பீட் அதில் கூடும். இப்போ அதே எக்ஸாம் பெற்று அந்த தொடர்ந்து வர போகுது. அப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு எக்ஸாமில் உங்களுக்கு உண்மையான எக்ஸாமுக்கு நீங்கள் போகக்குள்ளே உங்களுக்கு அது சம்மந்தமான ஒரு பயம் ஒன்று இருக்காது, ஒரு ஃபியர் ஒன்று இருக்காது. இப்போ நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. எனவே அதை நீங்கள் கட்டாயம் ஒரு எக்ஸாம் என்வாயன்மெண்ட்ல வச்சு ஒரு ரியல் எக்ஸாம் கண்டிஷன்ஸ்ல நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்குறது உங்களுக்கு நல்லா இருக்கு. சரி, அது இது எல்லாத்தையும் கட்டாயம் நீங்கள் இங்கிலீஷ் நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னா கூடுதலான புள்ளிகளை பெறலாம். இப்போ போனஸாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களை நம்புவோம். போனஸாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களால் முடியுங்கிறத நம்புவோம். எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் என்னால் முடியும், நான் இதை செய்வேன்னு சொல்லி உங்களை நீங்கள் நம்புவோம். மற்ற விஷயம் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சரியாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்களை கவனமாக வாசிச்சு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு போவோம். மற்றது இப்போ இங்கிலீஷில் சில டைமில் எஸ்ஏ அதாவது கட்டுரைகள் இல்லாட்டி சுருக்கம் அப்படி வருமா இருந்தால் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை கட்டாயம் பார்ப்பாங்க. ஹேண்ட் ரைட்டிங் ஒரு நீட்டான ஹேண்ட் ரைட்டிங் இருக்க முடியுதுன்னா அதில் இன்விஜிலேட்டர்ஸ் அடுத்த எக்ஸாமினர்ஸ் கட்டாயம் இம்ப்ரெஸ் ஆவாங்க. உங்களுக்கு உண்மையை சம்பந்தமான அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று ஏற்படும். உங்களை பார்க்காட்டியும் அந்த எழுத்தை பார்க்கக்குள்ள ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படும். அதனால உங்களோட எழுத்தை நீங்கள் கட்டாயம் நீட்டாக கிளீனான எழுத்தாகவும் வச்சுக்குவோம். இப்போ இதில் நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் என்ன எக்ஸாம் பண்ணாலும் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதை இருக்கிறதுல முக்கியமான டிப்புகளாக காணப்படும். எனவே இப்போ வரப்போகிற எக்ஸாம் எல்எல்பி எக்ஸாம் சொன்னாலும் நீங்கள் அதுக்கு பிறகு வர எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை கடைப்பிடிச்சி நினைச்சீங்கன்னா எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த டிப்புகளை நீங்கள் திரும்பி முதலும் சரியாக கவனித்து இதுகளை நீங்கள் கடைபிடிக்கிறது மூலமாக எல்லா எக்ஸாம்லையும் வெல்லக்கூடிய மாதிரி இதான் என்னுடைய வீடியோ. உங்களுக்கான வீடியோ தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களில் படுறதுக்காக வேண்டி சேனலோட தொடர்பில் நீங்கள் பள்ளிக்கூடம் யூடியூப் சேனலோட மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கு. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.